ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அழகா என்னடா ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் அண்ட் சரிகமபா கண்டஸ்டன்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இலங்கைக்கு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கோயிலேருந்து அவங்க வந்து இலங்கை யாழ்ப்பாணம் கோயிலேருந்து பாட்டு பாடியிருக்காங்க. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அந்த சாங் வந்து அங்கேருந்து பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கில்மிஷா சரிகமபால லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின்னர் அவங்க கூட நம்ம ஜீவிதா, நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் இன்னொரு கண்டஸ்டன்ட், இவங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி உட்காந்து ஊழலெல்லாம் பாடுறாங்க. இவங்க வந்து ஜாஃப்னாக்கு போயிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃப்னாலேருந்து தான் இப்போது நம்மளுடைய யாழ்ப்பாணத்துலேருந்து தான் நம்மளுடைய ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்திருக்கு. சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் சரிகமபா கண்டஸ்டண்ட்டை வரவேற்று அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்து வரவேற்றிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் சிங்கர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அங்கே. ஏன்னா அங்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே இருக்காங்க இல்லையா, அதனால். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் சேனா இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. கில்மிஷா அப்புறம் ஸ்ரீதர் சேனா இசைந்து பாடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஜான் ஜெரோமும் போயிருக்காரா அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜான் ஜெரோமும் நேற்று ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது இலங்கையில் தானா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகிட்ட சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகிக்கிட்ட அந்த மகிழ் மித்ரா ஃபேமிலி அவங்க வந்து ஜான் ஜெரோமை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போகணும் அப்படின்னு வாழ்த்தும் தெரிவித்து அந்த ஃபோட்டோவும் பதிவிட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இவங்க இலங்கைக்கு போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கான்சர்ட் மாதிரி ஏதோ நடந்திருக்கும், இல்லை ப்ரோக்ராம் ஏதோ பெருசாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அந்த கோயிலை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு நன்றிலாம் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஜான் ஜெரோம், நம்மளுடைய ஜீவிதா, இவங்க விக்னேஷ், ஸ்ரீநிதி, ஸ்ரீ பிரகாஷ் இவங்க எல்லாருமே வந்து டிக்டிக்கில் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி செட்டாக எல்லாம் மிங்கிள் ஆகி வெளியிலெல்லாம் போய் பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கேட்ட அந்த ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு. எல்லாருக்குமே அவங்கவுங்க விருப்பப்பட்ட அளவுக்கு ஓரளவுக்கு வெளியில் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி அப்படி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.